சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லாரும் டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி வருவது, வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் காணவிருக்கிறோம். ஆமாம், இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்பிக்கை தான். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றினாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பூம், ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம். என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும், அதாவது 1 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயர்ச்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு. அதனுடைய சஞ்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது. குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவான்னு ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா, அன்றையிலிருந்தே கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடுது. நம்ம வாழும் காலம் வரைக்கும், இறுதி காலகட்டம் வரைக்கும் 12 கட்டங்கள் ஆக்டிவேஷன் ஆகணும். அப்போ தான் ஒருத்தர் உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன மாதிரியான நம்ம ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம்? ஏன்னா அன்றாடம் ஒரு பொருளாதாரம் சார்ந்து, இல்லை ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து, இல்லை உறவுகள் சார்ந்து, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். உடனே தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு 3 விஷயங்கள் அடங்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல உறவுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம், அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ. இது 3மே இணைப்பிரியாதது. ஒன்று கூட ஒன்று லிங்க்கு. ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் அன்பர்கள் பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, நான் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பவரா நீங்கள், உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவை பார்த்த மாத்திரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது. துலா ராசி, துலா லக்னத்திற்கு வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரியான சில சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வெற்றி பெறலாம் என்பதை காணவிருக்கிறோம். காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் சொல்லலாம். இந்த இடத்துல ரொம்ப நல்ல நட்சத்திரங்கள் சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள் இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் வரும்போது நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்ப்பதிலேயே, ஏன்னா இதனுடைய சின்னமே தராசு தான். ஏதாவது ஒரு பிரச்சனையை தினமும் சந்திக்கக்கூடியவர்கள். நாங்கள் என்னைக்குமா நிம்மதியாக இருந்தோம், மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து எங்கள் வாழ்க்கை போயிடம் போல் இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எந்த நிலையிலையுமே நம்ம வெற்றி பெற்றுடலாம். அதற்கான வழி இல்லாமல் இல்லை. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு நமக்கு பாட்டே இருக்குது. அதனால் எந்த சூழலையும் சிறப்பாக கடந்து வருவதற்கு அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அதை தான் நம்ம செய்ய மாட்டோம். எங்களுடைய பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அவர் தான் 11க்குரியவர். இது சரராசி. எப்போ இவங்களுக்கு ஆண்களாக இருந்தால் அப்பா காலத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஷைன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய 6ஆம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் குரு பகவானாகவே வருவார். 8க்குரியவர், ராசி அதிபதியே 8க்குரியவராகவே வந்துடுவார். அதனால் இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் இவங்களே காரணமாக இருந்துடுறாங்க. அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு அசிங்கம், அவமானம் இயற்கையாகவே இவங்க சந்திக்கக்கூடியவர்கள் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு 2, 7 மாரகஸ்தானம் ஆகிடும். அது செவ்வாயாக வருவார். இவங்களுக்கு என்ன விரயம் நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா, 12ஆம் அதிபதியான புதன் பொருளாதார விரயத்தை இவங்க கண்கூடாக சந்திக்கிறாங்க. ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது, இல்லை கடன் கொடுத்து ஏமாற்றிட்டோம், இல்லை நண்பர்கள் நம்பி அவங்களால நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், ஒரு ஜாமீன் சார்ந்த விஷயம், இல்லை அவங்கள நம்பி நாங்கள் ஒரு கூட்டு தொழிலே ஆரம்பித்தோம், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு பொருளாதார சார்ந்த பிரச்சனையை இவங்க எப்போவுமே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த 6, 8 தசா 12 தசாபுத்திகள் காலங்கள்லையும் சரி, இந்த பாதகம் மாரகஸ்தானங்களில் இவங்களுக்கு ஒரு கிரகங்கள் நின்று தசை நடத்தினாலோ, இந்த சாரத்தில் இருந்து தசை நடத்தினாலோ, இல்லை அந்த தசாபுத்திகளை கிரகம் இருந்து தசை நடத்தினாலோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு விருந்தாளி மாதிரி வந்துடும், நம்மளே கூப்பிட வேணாம், தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பாதகன்னும் பொழுது நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். நம்ம மனநிறைவாக ஒரு நல்லது நடந்தால்
கூட அது ஒரு மனநிறைவு தராது. மாரகன்றது அந்த தசாபுதிகள் செய்யும்பொழுது ஐயோ நான் இருக்கிறத விட நான் எல்லாமே இருக்கலாமேன்ற ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்பயும் வந்து பொருளாதாரத்தையே வந்து நாங்கள் ஒரு முன்னுக்கே வர முடியலையே, எதுவுமே வந்து எங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியல, ஒரு தண்ணீரை அடைய மாட்டோமா அப்படின்னு புதன் தசை நடத்தும் போது அதையும் கொடுத்துருவாரு. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகப்படியாக இருக்கும் அந்த காலகட்டங்கள்லாம். ஏன்னா ஒரு மன அழுத்தம்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு காரியத்தை வந்து சிறப்பாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணவோ இல்லை வந்து அது கான்சன்ட்ரேஷன் பண்ணவோ முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்பவும் வந்து நம்ம வழிபாடுகளை வந்து வச்சுக்கணும், ஒரு சில முறைகளை வந்து பின்பற்றணும். எப்போ இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது, சப்த கன்னியர்களை வழிபடும்பொழுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு வழிகள் கிடைச்சிரும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுடைய வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது, சூரிய வழிபாடு செய்து கொண்டே வரும்பொழுது எந்த சூழலையும் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கருடன் காயத்ரி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதெல்லாம் தீந்துரும். அதே போல் கண் திருஷ்டியும் விலகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கருடனுடைய படத்தை வைத்து இவங்க வந்து பார்த்து கொண்டு வரும்பொழுது பணம் வரணும். ஏன்னா பொருளாதார பிரச்சனையை தானே இவங்க வந்து சந்திக்க போகிறாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல பண வருவாய் வரணும் அப்படின்னா நம்ம அத்தி மரத்தில் ஆன ஒரு மரப்பெட்டியில் வந்து நம்ம பணம் வைத்து நம்ம புழங்கி கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பண வருவாயை வந்து இவங்களுக்கு கொடுத்துரும். அதே போல் பால் பாயசம், கல்கண்டு, பொங்கல் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து தானம் தரும்பொழுதோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒரு சாப்பாடு ஒரு வயதானவர்களுக்கு வாங்கி தரும்பொழுது இல்லை கோதுமையை வந்து தானமாக தரும்பொழுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாயிலா ஜீவன்களுக்கு வந்து நிறைய அந்த உணவு அளிக்கும் பொழுதும் இவங்களுக்கு அதுக்கான பலன்கள் கண்கூடாக காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து வைரம், ஒரு சின்ன ஒரு வைரக்கல் வைத்துக்கொள்வது, இல்லை நாங்கள் வைரம் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். பிங்க் கலரில் ஒரு ஸ்டார் வரைந்து வைத்துக் கொள்ளும்போது, ஒரு வெள்ளை பேப்பரில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்டார் வைத்து வரைஞ்சி அதில் வந்து நடுவில் அவங்க பேரை எழுதி வைத்து கொண்டு வரும்பொழுதும் துளாராசிக்கு சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம். இவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மொச்சையை வந்து சுண்டலாக்கி கோயில்களில் தானமாக தரும்பொழுது வெள்ளை நிற மலர்களை, மல்லி, நம்மளுக்கு வந்து வாசனை உள்ள மலர்களை, பன்னீர் ரோஜா கூட கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து கோயிலில் வந்து கொடுக்கும் பொழுது இல்லை வீட்டில் சாமி படங்களுக்கு போட்டு வழிபடும் பொழுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி தோறும் பால் பாயசம், கல்கண்டு இதெல்லாம் வந்து தானமாகவும் கொடுக்கலாம், நம்ம வைத்து வழிபாடம் பண்ணலாம். பிரசாதம் செய்து 4 பேருக்கு கொடுக்கறது. அதே போல் நெல்லிக்காய், முழு நெல்லிக்காவை வந்து கோயிலில் வந்து தானமாக கொடுக்கும்பொழுதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இவங்க என்ன சித்தரை வந்து வழிபடலாம் அப்படின்னீங்களா, சுந்தரானந்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். துளாராசி அன்பர்கள் எப்பவும் வந்து இந்த பொருளாதார விரயத்தை வந்து இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக வந்து கடந்து வந்துடலாம். ஏன்னா பொருளாதாரம் வருவாய் நிறைய வரும்பொழுது நம்ம கடனையும் அடைச்சிடலாம், நம்மளுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகிடும், நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு மன நிறைவும் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம். மங்கள பொருட்கள் எப்போ வந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, வளையல், குங்குமம், அதே போல் வெத்தலைப்பாக்கு, பழம், கண்ணாடி வளையல், சோப்பு, சீப்பு, பவுடர் அப்படின்னு வந்து அழகு பொருட்களை வந்து தானமாக நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தரமோ உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும். இந்த சித்தருடைய வழிபாடு, இந்த பெரியவர்கள் அதே போல் வயதானவர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஞாயிற்றுக்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி அன்னதானம் முதற்கொண்டு இந்த மங்கள பொருட்கள், தாம்பூலம் வந்துலாம் கொடுக்கும்பொழுது, இந்த தாம்பூலம் நம்ம கொடுக்க சொல்கிறோம் இல்லையா, இது வந்து செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாட்களில் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ கண்ணுக்கு தெரியாத அவ்வளோ தோஷங்களும் நீங்கிடும். தானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளை, அன்னதானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து விலகுவதை கண்கூடாக காணலாம். நம்ம பெட்ஷீட்டு, மற்றவர்களுக்கு வந்து செருப்பு, கொடை, அதே போல் பாத யாத்திரை போவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறைய வந்து நீங்கள் உதவி பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து கண்கூடாக காணலாம். 12 ராசிகளுக்கும் உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க. உடனே வந்து ஒரு வாரம் கடைப்பிடிச்சிட்டு, இல்லை ஒரு 2 மாதம் கடைப்பிடிச்சிட்டு, இல்லை 1 வருஷம் கடைப்பிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்
பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே நம்மளை கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. அதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் செய்யும்பொழுது தான் அதை ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும். இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அதே போல் தானம், அன்னதானம் இருக்கு இல்லையா, எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு சித்திர அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதே போல் சாம்பார் சாதம், ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில், அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே ஒரு 21 ரூபா பணம் வைத்து, அந்த சில்லறை பணம் தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் நம்மளை சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர். சுக்கிரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்கிரன் தான். அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். குடும்ப வாழ்க்கை, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நம்ம நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு, ஒரு மன மகிழ்வு, மன சந்தோஷம், இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் பயன்படும். ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம், நல்ல தசாபுத்தி இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா, எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.